அஸ்ஸலாமு இந்த வீடியோவில் 18வது கேள்வியிலேருந்து பார்ப்போம். 18வது கேள்வியில் என்ன சொல்றாருன்னா, ஒரு கோல் ஒன்று தந்திருக்காரு. இந்த கோலில் ஏபிசி வந்து 3 விசைகள் தாக்குது. அப்போ படத்திலேயே பார்த்தா அவங்களுக்கு விளங்குது அந்த ஏபிசிங்கிறது என்ன சமாந்தர விசைகள்ங்கிற விஷயம் விளங்குது. இந்த 3 விசையும் தாக்கி அந்த கோல் சமநிலையில இருக்கான். இப்ப கேட்டிருக்கிறது வந்து கீழே இருக்கிற 4 கூற்றுல பிழையான கூற்று தான் கேட்டிருக்காரு. இப்ப முதலாவது கூற்றை பார்த்தோம்னா ஏபி ஆகிய விசைகளின் விடையுள் சிக்கு சமனாகும் சொல்லி சொல்லியிருக்காரு. இங்க ஒரு விஷயத்தை நீங்க சரியா விளங்கணும். விசைகள விளைவில் வந்து சிக்கு சமன் என்று சொல்லியிருக்காரு. பருமன்ல சமனா தான் இருக்கும். ஏன் பியையும் கூட்டி வாரது சிக்கு வந்து என்ன செய்யும் கட்டாயம் பருமன்ல சமனா தான் இருக்கும். ஆனா திசையிலே இது அரிக்கும். அப்ப இவர் இங்க பருமன் என்றும் சொல்லல, திசையை பத்தியும் கதைக்கல, சும்மா விளைவில் வந்து சிக்கு சமன் அரிக்கும் சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த கூற்று வந்து என்ன பிழை. பருமன் மட்டும்தான் என்ன சிக்கு சமன், திசை வந்து சிக்கு எதிர் திசையில இருக்கும். இப்ப முதலாவது கூற்று பிழை. ஏனைய கூற்றுகளையும் நம்ம பார்ப்போம். மற்றதெல்லாம் சரியா இருக்காண்டு. ஏபிசி ஆகிய 3 விசைகளும் ஒரே தளத்தில் அமைந்துள்ளது. ஒரே தளத்தில் இருந்தா தான் என்ன செய்யலாம் சமநிலையை கொண்டாடலாம். அப்ப சமநிலைக்கு கொண்டாடணும்டா 3 நிபந்தனை இருக்கு. அதுல முதலாவது நிபந்தனை வந்து என்னன்னா 3 விசையும் ஒரே தளத்தில் இருக்கணும். அப்ப ஏபிசி ஒரே தளத்தில் இருக்கு. அப்ப அது சரி. மூணாவது ஏபிசி ஆகிய விசைகளினால் ஏற்படுத்தப்படும் விசை திருப்பங்களின் கூட்டுத்தொகை 0 ஆகும். ஒரு பொருள் சமநிலையில் இருக்கின்ற அதுல தொழிற்படுற விசைகளால் ஏற்படுத்தப்படுற திருப்பத்தை எல்லாம் நாம கண்டு அந்த அவ்வளோத்தையும் கூட்டி எடுத்தோம்னா விட வந்து வரும் 0 சொல்லி வரும். அப்ப அதுவும் சரியான கூற்று. நாலாவது ஏபி ஆகிய இரு விசைகளின் விளைவில் அவ்விரு விசைகளுக்கும் இடையேயான ஒரு திசையில் தொழிற்படும். அப்ப ஏபிர விளைவில் கட்டாயம் என்ன செய்யும் ஏக்கும் பிக்கும் இடையிலாம் தொழிற்படும். அப்ப அந்த கூற்றும் வந்து என்ன நாலாவது கூற்றும் உங்களுக்கு சரி. அப்ப இந்த கேள்வியில கேட்டதை உங்கள்கிட்ட பிழையான கூற்றை கேட்டிருக்காரு. முதலாவது கூற்று பிழை. என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீக்கு சமணன்னு சொல்லி தந்திருக்காரு. அங்க திசையை பத்தி அவர் கதைக்கல. அப்படின்னா சீட திசையிலே வரும்னு தான் அந்த வசனத்துக்கு பொருள்படும். அப்ப உண்மையாவே சீட திசையில விளைவில் வராது. சீட பருமனுக்கு விளைவுற பருமன் சமனா இருக்கும். ஆனா சீக்கு எதிர் திசையில தான் இந்த விளைவு விசை என்ன செய்யும் தொழிற்படும். அப்ப 18வது கேள்விக்கு முதலாவது விட. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி வந்து என்னன்னா 19வது கேள்வி. பதியமுறை இனப்பெருக்கம் மேற்கொள்ளக்கூடிய பூக்கும் தாவரத் தண்டொன்றின் தண்டிட குறுக்குவட்டொன்று நுணுக்கு காட்டி தோற்றம் ஒருவில் காட்டப்பட்டுள்ளது. அப்ப பூக்கும் தாவரம் ஒன்று எடுத்திருக்காங்க. அது பதியமுறை இனப்பெருக்கத்துல என்ன செய்யலாமாம் இனப்பெருக்கம் செய்யலாமாம். அதுல தண்டிட குறுக்குவட்டத்தான் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அப்ப அது வந்து நுணுகு காட்டிகளை அவதானிச்சு அந்த படத்தை உங்களுக்கு தந்திருக்காங்க. ஏபிசிடி ஆகிய கூற்றுக்களை கருதுக. அதுல சரியான கூற்றுக்களை கேட்காக. இப்ப முதலாவது விஷயம் தாவரத்தை பத்தி சொல்லுது இந்த கூற்று. 4 கூற்றுக்களுமே தாவரத்தை பத்தி சொல்றபடியால முதலாவது இது என்ன தாவரம்னு சொல்லி பார்த்தோம்னா இருவித்திலை தாவரம். எப்படி நாம இருவித்திலை தாவரம்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா மாறுளியம் இருக்கணும். மாறுளியம் காணப்படுறபடியால இது வந்து என்ன இருவித்திலை தாவரமா இருக்கு. இலையத்துல ஒரு வகைதான் என்ன இந்த மாறுளியம் அங்கிறது. அப்ப இந்த மாறுளியம் இருக்கிறது வந்து எங்க இருவித்திலை தாவரங்கள்ல மட்டும்தான் இருக்கும். இந்த மாறுளியம் வந்து என்ன செய்யணும்னா புதிய களங்களை உருவாக்கி என்ன செய்யும் தண்டிட விட்டத்தை கூட்டும். இதைத்தான் நம்ம சொல்ற பக்கப்பிரியிலையம்னு சொல்லி சொல்லுவோம். பக்கப்பிரியிலையத்துல ஒரு வகைதான் இந்த மாறுளியம். அப்ப கட்டாயம் இது என்ன தாவரமா இருக்கும் இருவித்திலை தாவரமா இருக்கும். ஏன்னா இருவித்திலை தாவரங்கள்லாம் அந்த தண்டிட சுற்றளவு அதிகரிச்சுட்டு போறது இருவித்திலை தாவரங்கள்ல. காரணம் இந்த மாறுளியம் காணப்படுறதுனால. ஆனா ஒரு வித்திலை தாவரங்கள்ல வந்து என்ன இந்த மாறுளியம் காணப்படாது. அதனால அந்த தண்டிட சுற்றளவு எப்படி இருக்கும் ஒரே சீரா கீழே இருந்து மேல் நோக்கி என்ன செய்யும் ஒரே அளவுல தான் என்ன செய்யும் காணப்படும். அப்ப சிஎம் டிஎம்ங்கிற விட என்ன செய்யாது கட்டாயம் நமக்கு வராது என்கிறது இதுல இருந்து தெளிவாகுது. அப்ப சிஎம் டிஎம் வராது. அப்ப நமக்கு வரப்போற வரை ஏயும் பி. இந்த ஏபியை பார்த்தோம்னா பதிய இனப்பெருக்க முறைன்னு சொல்லி தந்திருக்காரு. இப்ப இருவித்திலை தாவரத்தை எடுத்து என்ன செய்யலாம் நாம ஒட்டுதல் செய்யலாம். ஒட்டுதல் செய்யறேன்னா கட்டாயம் மாறுளியம் இருக்கும்.
ஒரு வித்தல தாவரங்களை ஒட்டுதல் செய்யல. காரணம் அங்க மாறிலியம் இல்லாத நாடி அந்த ஒட்டுமுளையும் ஒட்டுக்கட்டையும் ஒன்றோட ஒன்று என்ன செய்யாது, பொருந்தாது. அப்ப ஆகவே இருவித்தல தாவரங்களுக்கு தான் ஒட்டுதல் செய்வார். அப்ப ஏ கூற்று வந்து என்ன? சரி. பி கூற்றை பார்த்தோம்னா இளைய வளர்ப்பு. இளைய வளர்ப்பு வந்து ஒரு வித்தல தாவரமோ இல்ல இருவித்தல தாவரமோ எந்த தாவரத்துக்கும் இளைய வளர்ப்பு செய்யலாம். அப்ப பி கூற்றம் வந்து என்ன? சரி. அப்ப நமக்கு இதுல வந்து வார விட ஏயும் பியும் தான் இதுக்கு விடையா வரப்போகுது. அப்ப 19வது கேள்விக்கு விட முதலாவது விட. 19வது கேள்விக்கு முதலாவது விட. அடுத்தது 20வது கேள்வி. 20வது கேள்வி என்ன சொல்றாரு? அல்லுலோகங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சகல அல்லுலோகங்களும் மின்னை கடத்துவதில்லை. இது வந்து பிழையான கூற்று. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்க சின்ன வகுப்புல இருந்து படிச்சுட்டு வரீங்க. கார்பன்ல காரியம் வந்து ஒரு அல்லுலோகம். ஆனா என்ன செய்யும்? மின்ன கடத்தும். இவரு சொல்றாரு சகல அல்லுலோகங்கள் அப்படின்னா எல்லா அல்லுலோகமும் மின்ன கடத்துறலைன்னு சொல்றாரு. ஆனா நம்மகிட்ட காரியம்ங்கிற ஒரு அல்லுலோகம் இருக்கு மின்ன கடத்துறது. அப்ப ஏ கூற்று வந்து என்ன? பிழை. ஏ கூற்று பிழை. பி கூற்றுக்கு வந்தோம்னா பங்கீட்டு வலுப்பிணைப்புகளையும் அயன் வலுப்பிணைப்புகளையும் உருவாக்குவதில் பங்களிப்பு செய்யும். அல்லுலோகங்கள் வந்து என்ன செய்யும்? 7ஆம் நூற்றாண்டு மூலகங்கள் அயன் பிணைப்புகளை உருவாக்குது. எல்லாமே அல்லுலோகங்கள். அது மாதிரி என்ன செய்யுது? பங்கீட்டு வலுப்பிணைப்புகளையும் உருவாக்குது. அப்ப 2 பிணைப்புகளையும் என்ன செய்யும்? அல்லுலோகங்கள் உருவாக்கும். அது சரி. அடுத்தது அறை வெப்பநிலையில் திண்மம், திரவம், வாயு ஆகிய நிலைகளில் காணப்படலாம். இது உண்மைதான். அல்லுலோகங்கள் திண்மமாகவும் காணப்படுகிறது, திரவமாகவும் காணப்படுகிறது, வாயுவாகவும் காணப்படுகிறது. இப்ப திண்மத்துக்கு உதாரணம் தான் கார்பனை சொல்லலாம், திண்மமா இருக்கு. திரவத்துக்கு உதாரணம் புரோமினை சொல்லலாம். புரோமின்ங்கிறது வந்து என்ன? ஒரு 7ஆம் நூற்றாண்டு மூலகம் திரவமா காணப்படுகிறது. வாயுக்களுக்கு வந்து என்ன? குளோரின், புளோரின், நியோன், ஆர்கன் இப்படியானது சொல்லலாம். அப்ப 3 நிலைகள்லையும் காணப்படுகிறது. அப்ப இதுல சரியான கூற்று எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பியும் சியும் மாத்திரம். 3வது விட பிசி மாத்திரம் தான் என்ன செய்யும்? இங்க சரியான கூற்றா வருது. அப்ப நாம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி வந்து 21வது கேள்வி. குருதி சுற்றோட்ட தொகுதி சார்ந்த நோய்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. முதலாவது ஏ வந்து முடியுறு த்ரோம்போசிஸ், பி வந்து பாரிசவாதம், சி வந்து ஆத்தரஸ்குலரேசியா. இவற்றுள் உருவில் காட்டப்பட்டுள்ள நிலைமை காரணமாக ஏற்படக்கூடிய நோய் பின்வருவனவற்றுள் எது சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப நாம இதுக்குள்ள பார்த்தோம்னா முடியுறு த்ரோம்போசிஸ் அப்படின்னா என்ன? இதே தசைகளுக்கு குருதியை கொண்டு போற ஒரு நாடிதான் முடியுறு நாடி. இந்த முடியுறு நாடியில அடைப்புகள் ஏற்படுறது நாடி குருதி தடைப்பட்டு அங்க என்ன செய்யும்? அமுக்கம் அதிகரிக்கும். குருதி வளங்கள் தடைப்படும். தடைப்பட்டு அந்த தசைகள் என்ன செய்யும்? நலிவடையும். இதனால இதயம் துடிக்கிற வேகம் என்ன செய்யும்? குறைவடையும். இதைத்தான் சொல்லுவோம் முடியுறு த்ரோம்போசிஸ் சொல்லி. அப்ப ஏ கூற்று வந்து என்ன? சரி, ஏ என்கிற நோய் வந்து என்ன செய்யும்? இதால ஏற்படும். இந்த நாடிகள் தடைப்படுறது நாடி ஏற்படுறதுதான் இந்த முடியுறு த்ரோம்போசிஸ். அடுத்தது வந்து டி பாரிசவாதம். பாரிசவாதம்ங்கிறது என்ன? மூளைக்கு போற இந்த குருதி நாடிகள்ல அதாவது இந்த மூளைக்கு குருதியை கொண்டு செல்ற நாடிகள்ல இப்படியான ஒரு அடைப்பு தடைப்படுறது நாடி ஒரு பக்கம் உடல்ற ஒரு பக்கமோ இல்ல முழு உடலுமோ என்ன செய்யற செயலிழக்கிற மூளோட தொழிற்பாடு தடைப்பட்டு என்ன செய்யற செயலிழக்கத்தான் பாரிசவாதம் சொல்லி சொல்லுவோம். அப்ப குருதி இந்த ஒருங்கொட்டி இந்த தடைப்படுறதுனால்தான் பாரிசவாதம் ஏற்படுது. அப்ப இதுவும் சரி. அடுத்தது ஆத்தரஸ்குலரேசியா. ஆத்தரஸ்குலரேசியான்னு சொல்லி சொல்றது நாம வந்து இலிப்பிட்டுகள், கொழுப்புக்கள், கொலஸ்ட்ரால் படிகிறத நாடி ஏற்படுற ஒரு நோய். அப்ப இந்த சிங்கிறது என்ன செய்யாது? இதுக்குள்ள வராது. சரியா? இதுக்குள்ள வராது. குருதி திரட்சியால ஏற்படுறல. அது வந்து கொலஸ்ட்ரால் காரணமா ஏற்படுறதுதான் சிங்கிறது, ஆத்தரஸ்குலரேசியாங்கிறது. அப்ப இதுக்குள்ள நாம பார்த்தோம்னா முடியுறு த்ரோம்போசிஸ் விடையா வருது. அடுத்தது வந்து பாரிசவாதமும் விடையா வருது. குருதி திரட்சி அடைஞ்சு அந்த வலி தடைப்படுறத நாடி என்ன செய்யுது? குருதி வளங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு குருதி வளங்கள் தடைப்பட்டு அங்க அந்த நோய் நிலைமை உண்டாகுது.
அப்ப இந்த உருவுல காட்டுன மாதிரி இருக்கிற இந்த நோய் நிலைமை உண்டாகிறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குருதி திரட்சி. அப்ப இதுக்கு விட வரும் ஏபி மாத்திரம் 21வது கேள்விக்கு முதலாவது விட வரும். இப்ப அடுத்த கேள்விக்குள்ள போவோம். அடுத்த கேள்வி வந்து என்னன்னா, அலுமினிய கதவிற்கு பதிலாக உருக்காலான பிணையல்கள் அலுமினிய கதவு பதிலாக இல்லை, அலுமினிய கதவுக்கு என்ன செய்றாங்க, உருக்காலான பிணையல்கள் பொருத்தும் போது உலோக அரிப்பை தடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மிகவும் வினைத்திறனான முறை யாது சொல்லி கேட்க. அப்ப துருப்பிடிக்கிறத தவிர்க்கணும். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? இதுல நாம விடையை பார்த்தோம்னா, முதலாவது சொன்னார் வந்து என்ன, 2 உலோகங்களுக்கும் நல்லா என்ன செய்யற, பெயிண்ட் அடிக்கிற, தீந்தை பூசுறீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறத பத்தி சொல்றாரு. சரியா? அப்ப இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொல்லி பார்த்தோம்னா, அந்த பெயிண்ட் கீறப்பட்டா என்ன செய்யும்? திரும்ப என்ன செய்யும்? கரல் பிடிக்க தொடங்கும். சரியா? அடுத்தது, தாக்க வீதம் குறைந்த சிறிய உலோகத்துண்டை கதவுடன் பொருத்துதல். தாக்க வீதம் குறைஞ்சால நாம கொண்டு இணைக்கிறதுனாலே ஒரு பயனும் இல்லை. இரும்பை விட தாக்குதலும் கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து நாம அங்க சேர்த்தோம்னா தான் நமக்கு என்ன செய்யும், அந்த உலோகம் வந்து ஒட்சியேற்றம் அடையும். அதனால என்ன செய்யும், இரும்பு பாதுகாக்கப்படும். அதாவது உருக்கு என்ன செய்யும், துருப்பிடிக்காம பாதுகாக்கப்படும். உருக்காலான பிணைச்சல்களுக்கு மாத்திரம் தீந்தை பூசுதல் சொல்லி எழுதியார். அதுவும் என்ன பொருத்தம் இல்லை. 4வது, கதவுக்கும் பிணைச்சலுக்கும் இடையே இரப்பர் போன் அல்லது இரப்பர் மென்சவ்வை பொருத்துதல். இதான் பொருத்தமான முறை. சரியா? அப்ப அலுமினியத்துக்கும் இதுக்கும் இடையில, உருக்காலான பிணையலுக்கும் இடையில நாம இந்த இரப்பர் பூனை வச்சோம்டா, இரப்பர் மென்சவ் அந்த வசர்ன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த வசரை வச்சோம்டா இதால கிடைக்கிற நன்மை வந்து என்ன, ரெண்டுக்கும் இடையில தொடுகை இல்லாம போகும். அப்ப இலத்திரன்கள் என்ன செய்யலாம், பரிமாற்றிக்க இயலாத ஒரு நிலைமை உண்டாகும். அதனால என்ன செய்யும், இந்த உலோக அரிப்பு என்ன செய்யும், தடுக்கப்படும். உலோக அரிப்பு தடுக்கப்படும். நம்ம மேற்கண்ட முறைகளை செய்யறதுனாலே இந்த தொடுப்பை இல்லாமக்கி இயலும். தொடுப்பாவே இருக்கும். அப்ப என்ன செய்யும், இலத்திரன் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்ப அதனால என்ன செய்யும், எப்படியோ அரிக்கப்படத்தான் பார்க்கும் இந்த மேற்பரப்பு. அப்ப இலத்திரன் பரிமாற்றத்தை தடுக்கணும்னா இடையில என்ன செய்யும், ஒரு காவலி பதார்த்தத்தை வைக்கும். அப்ப அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறாங்க, இந்த இரப்பர் மென்சவை வச்சு பூட்டுறாங்க. அப்ப 22வது கேள்விக்கு வந்து 4வது விடை. 22க்கு 4வது விடை. அடுத்தது 23வது கேள்வி. 23வது கேள்வி பாத்தீங்கன்னா, உருவில் காட்டப்பட்டுள்ள தடை தொகுதியில் AB எனும் இரு அந்தங்களுக்கு இடையில் 12 வோல்டேஜ் அழுத்த வித்தியாசத்தை வழங்கும் போது R1 தடையினூடாக பாயும் ஓட்டம் யாது சொல்லி கேட்காரு. அப்ப இதுல நாம ஃபர்ஸ்டுக்கு காண வேண்டியது சமவெளித்தடையை காணணும். கண்டாத்தான் சுற்றுக்குள்ளால பாயிர முழு மின்னோட்டம், மொத்த மின்னோட்டத்தை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த மொத்த மின்னோட்டம் தான் இந்த I என்று எடுக்கும். இந்த I தான் என்ன செய்ய போகுது, R1க்குள்ளாலையும் போகுது. I தான் R1க்குள்ளாலையும் பாய போகுது. அப்ப நாம என்ன செய்யலாம், ஃபர்ஸ்டுக்கு நாம சமவெளித்தடையை கண்டுபிடிப்போம். அப்ப சமவெளித்தடையை கண்டோம்னா இந்த 6 12 இவ 2 பேருக்கும் சமவெளித்தடை 1/6 சமன் 1/6 சக 1/12. அப்ப நமக்கு வரும் 1/6 சமன் 3/12. அப்ப இதுல இருந்து சமவெளித்தடை நீங்க சொல்லலாம் R சமன் 4 ஓம். R சமன் 4 ஓம். அப்ப இது வந்து 4 ஓம். இப்ப நாம அடுத்தது என்ன செய்யணும், இவக 2 பேருக்கும் R1க்கும் இந்த சமவெளித்தடைக்கு சேர்த்து சமவெளித்தடை எடுக்கணும். அப்ப இது ரெண்டும் தொடர் அரிக்கி. அப்ப தொடர் அரிக்கிற வழியால கூட்டி விட்டோம்னா 8 ஓம். அப்ப சுற்றுல சமானத்தடை வந்து 8 ஓம். அப்ப நம்முடைய சமன்பாடு V சமன் IR. V சமன் IR போட்டுட்டு
பிக்கு வந்து 12 வோல்டேஜ், ஐய காணணும், மின்னோட்டத்தை காணணும். ஆர் வந்து 2. இப்ப 8ஆல பிரிச்சு விட்டோம்னா I7 1.5 ஆம்பியர் 1.5 ஆம்பியர் 12 8ஆல பிரிச்சீங்கன்னா 1.5 வரும். அப்போ உங்களுக்கு விட வந்து 23வது கேள்விக்கு விட வந்து 2வது விட 1.5 ஆம்பியர் வந்து விடையா வரும். அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வியில 24வது கேள்வி. சீரான வேகத்துடன் பயணிக்கும் துணிக்கை தொடர்பான 3 கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. முதலாவது, துணிக்கை மீது தொழிற்படும் சகல விசைகளினதும் விளைவுள் 0 ஆகும். சீரான வேகத்தோட போகுது. அப்ப நம்ம நியூட்டன் முதலாவது விதியில பார்த்திருக்கோம். ஒரு பொருள்ல சமனளவு விசை தாக்க காட்டிலையும் அந்த பொருள் என்ன செய்யும்? சீரான வேகத்தோட இயங்கிட்டு இருக்கும். அப்ப துணிக்கை மீது தொழிற்படும் சகல விசைகளினதும் விளைவுள் 0 ஆகும். சமனளவான விசை இல்லைன்னா அங்க விளைவு விசை என்ன இருக்கும்? 0 இருக்கும். அப்ப ஏ கூற்று சரியானது. ஏ கூற்று சரியானது. அடுத்தது, துணிக்கை இயங்கும் திசையில் விளைவில் விசை தொழிற்படும். இப்பதான் நாம பார்த்தோம் விளையும் விசை வந்து 0 சொல்லி பார்த்தோம். விளைவில் விசை வந்து இயங்குற திசையில தொழிற்பட்டால், ஒருவேளை விளைவில் விசை இருந்து அது இயங்கும் திசையில் தொழிற்பட்டா பொருள் ஆர்முடுதல் அடையும். ஆனா நம்மட பொருள் என்ன செய்யுது? சீரான வேகத்தோட போகுது. அப்ப பி கூற்று வந்து என்ன? பிழை. விளைவில் விசை அங்க இல்ல. அப்ப பி கூற்று பிழை. சி வந்து துணிக்கையில் ஆர்முடுதல் காணப்படாது. சீரான வேகத்தோட போனா வேக அதிகரிப்பு இல்லைங்க. வேக அதிகரிப்பைத்தான் ஆர்முடுதல்னு நம்ம சொல்றோம். அப்ப ஒரே வேகத்துல போகுது. அப்ப ஆர்முடுதல் காணப்படாது. சி கூற்று சரி. அப்ப ஏயும் சியும் சரி. அப்ப சரியான விடையை கேட்டிருக்காரு 2. அப்ப 24வது கேள்விக்கு 2வது விடை. 25வது கேள்வியை பாத்தீங்கன்னா, X எனும் மூலகம் அணு ஒன்றின் இலத்திரன் நிலையமைப்பு 286 ஆகும். X அணு உருவாக்கும் அயன் பின்வருவனவற்றுள் எது? அப்ப இத பார்த்தோம்னா 286. அப்ப இவரு 6ஆம் கூட்டம் மூலமா இருக்கிறார். 6ஆம் கூட்டம் மூலம். 6ஆம் கூட்டம் 3ஆம் ஆவர்த்தனம். 3ஆம் ஆவர்த்தனம் 6ஆம் கூட்டம். அப்ப இவர் என்ன மூலகமா இருப்பாரு? இவர் வந்து கந்தகம். அப்ப இது வந்து உருவாக்குற அயனை பார்த்தோம்னா அல்லுலோகம். கந்தகம்ங்கிறது என்ன? ஒரு அல்லுலோகம். அல்லுலோகம் எப்பயும் என்னத்தை உருவாக்கும்? மறை அயன்களை தான் உருவாக்கும். நேர் அயன்களை உருவாக்குறல்ல. அப்ப மறை அயனண்டா இவர் இறுதியோட்டுல 6 இலத்திரன் இருக்கு. அப்ப இறுதியோட்டு 8ஆ மாத்திரத்துக்கு அவன் என்ன செய்வாரு? இன்னும் 2 இலத்திரன்களை தன் பக்கம் வாங்குவார். அப்ப தன் பக்கம் 2 இலத்திரன்களை அவர் வாங்கிட்டாருண்டா என்னையா மாறிடும்? ஒரு ஏற்றம் X2 மைனஸா மாறிடும். அப்ப 25வது கேள்விக்கும் விட 2வது விட X2 மைனஸ். 2 இலத்திரன்களை வாங்குறபடியால அவர் ஏற்றம் என்னையா பேத்திரும்? 2 மறை ஏற்றமா பேத்திரும். அப்ப X2 மைனஸ்ங்கிற விடைதான் விடையா வரும். அப்ப 25வது கேள்விக்கு 2வது விடை.